வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்? மசாலா ரைஸ், ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் வெளில போயிட்டு வந்தால் 5 நிமிஷத்தில் இதை பண்ணி சாப்பிட்றலாம். அதுக்கு தொட்டுக்க நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், சம்பார புளி. அது கூட சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு குக்கர். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் போட்டால் தான் இந்த சமையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மசாலா ரைஸ்க்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இலை, பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய். பிரிஞ்சி இலையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. அப்புறம் ஏலக்காய் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பட்டை போட்டிருக்கேன். அடுத்தது என்ன போட்டிருக்கேன், மராட்டி முகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா க்ளவ் எடுத்திருக்கேன். க்ளவ்வை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த கிராம்பு வந்து பல்லுக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக வேலை செய்யும், எதிர்ப்பு சக்தி. அடுத்தது இப்போ வந்து அன்னாச்சி பூ போட்டிருக்கேன். அன்னாச்சி பூ கோவமே வராது, அதோட செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மசாலா ஐட்டம், எண்ணெய், நெய்யெல்லாம் ஜாஸ்தியாக சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து செரிமானம் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்போ அன்னாச்சி பூ சேர்த்துக்கும் போது அது பேலன்ஸ் பண்ணிவிடும். அதனால் அன்னாச்சி பூ வந்து எப்போவுமே சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூ அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு அன்னாச்சி பூ கோவத்தை மாத்திரம் தடுக்கலை, நரம்பு சம்பந்தமானத்துக்கு நல்லது. அப்புறம் இந்த மூளைக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அதெல்லாம் இந்த அல்சைமா அந்த மாதிரிலாம் நோய் வரும் தெரியுமா, மறதி நோய், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வெங்காயத்தை நல்லா சீவி அதை சேர்த்துட்றேன். இப்போ இந்த வெங்காயமும் வதக்கணும். நீங்கள் மாலையபட்சமாக இருக்கே வெங்காயம் போட்டு சாப்பிட்லேன்னா நீங்கள் இதை வந்து அதுக்கப்புறமா பண்ணி பாருங்கள். நான் முதலையே பண்ண வீடியோ இது, அதனால் இப்போ போடுறேன். இப்போ இந்த பட்டையெல்லாம் நான் பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் அவ்வளோ மெடிசினல் வேல்யூ. ஒன்று கேட்டால் சின்னமன் வந்து அவ்வளோ எதிர்ப்பு சக்தி, அதாவது பட்டை, அந்த பட்டை அவ்வளோ நல்லது. அது இல்லாமல் வந்து இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். அந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லா மசாலா போட்டு வதக்கிட்டோம். மைல்டான மசாலா தான், காரமே தேவையில்லை. அந்த கிராம்பில் இருக்கிற காரம் போகிறோம். இப்போ நான் என்ன போட்டேன், அரிசி, பச்சை அரிசி 2 சின்ன டம்ளர் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மசாலா, இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா என்ரிச்சாக வேணும்னா 1 டம்ளர் அரிசி போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நார்மல் சாப்பாடு ரைஸ் இருக்குல்ல, பொன்னீரா ரைஸ், அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. குக்கர் போட்டு மூடி அதாவது விசில் விட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடுது. இந்த ரைஸ்க்கு நீங்கள் நல்லா கிளறின உடனே அப்படியே புதினாவை ஒரு 5-6 இலை எடுத்து நைஸாக நறுக்கி போட்டு கலக்கலாம். கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி கலக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அதையும் நைஸாக நறுக்கி கறக்கலாம். ஏன்னா சேர்க்கலாம், நைஸாக நறுக்கிட்டு சேர்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் சேர்க்கும்போது ராவாக யூஸ் பண்ணுறோமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. எதுவுமே சிலதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், லைக் பண்ண மறக்கவே மறக்கக்கூடாது. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.